டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியளவு. வணக்கம். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் யாப்புக்கு அப்பாற்பட்டு தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் இடைக்கால நிர்வாகம் ஒன்றை சர்வதேசம் உருவாக்கி இலங்கைக்கு எதிரான சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள முன்னணியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது அதன் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விவரம் வெளியிட்டார். ஒரு வருஷம் கடந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த ஒரு வருஷம் கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கும் இன்றைக்கும் இருக்கிற நிலைமையை நாங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே கடந்த மார்ச் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு முதல் இருந்த நிலைக்கும் விட மிக மோசமான ஒரு நிலையில தான் தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார். உண்மை நிலப்பரப்பு ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சது கடந்த மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு. இன்றைக்கு பல்கலைக்கழக சமூகம் முழுமையாக ஒரு 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 முற்றுமுழுதாக ஒரு ஒப்ரெஸ் பண்ணப்பட்டு, அதாவது ஒரு அடக்கி ஒடுக்கி ஒரு 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 சுதந்திரமான சிந்தனை எதுவுமே ஒரு பல்கலைக்கழகத்தில் வைக்க முடியாத ஒரு நிலைக்கு உருவாகிறது கடந்த மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு. இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மணிவண்ணன் ஆகியோரும் சமூகம் அளித்திருந்தார்கள். நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கும் கூட தமிழ் தேசம் ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் கட்டமைப்பு சார்ந்த ஒரு ஒரு இனாளிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையில அதே பொறுப்பு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே இருந்த அதே பொறுப்பு இன்றைக்கும் உரித்தாகும். பிரெஞ்சு ஜனாதிபதி பிராங்கோயிஸ் ஒலாண்ட் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை புதுடில்லியில் வைத்து சந்தித்தார். இரு நாளுக்கும் இடையிலான யுத்த தந்திரோபாய பங்களிப்பை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஒலாண்ட் பிரான்சின் முதலாவது பெண்மணியான வலேரி ட்ரியபெய்ல மற்றும் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், வர்த்தக பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் சகிதம் தற்போது இந்திய பயணம் மேற்கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியா வடகொரிய ராஜதந்திரிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடுத்துள்ளது. வடகொரியா அண்மையில் அணுகுண்டு பரிசோதனையை நடத்தியமையே இதற்கான காரணமாகும். ஆத்திரமூட்டும் செயல்களை புனம்பியாங் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென தென்கொரியா கேட்டிருக்கும் வேளையில் ஆஸ்திரேலியா வடகொரியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த வார இறுதியில் வடகொரிய ராஜதந்திரிகள் ஆஸ்திரேலியா வரவிருந்தனர். அவர்களின் வருகையை ஒத்தி வைத்துள்ளோம் என ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அமைச்சர் பாப் கார் கன்பரா நகரில் வைத்து தெரிவித்தார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.